என்ன ஒரு லீக் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் டாஸ் வெயிட் பண்ண யூபி ஃபர்ஸ்ட் நாங்கள் bowling போகணும்னு சொல்லிட்டாங்க. மந்தனாவும் டேனியும் ஓப்பனிங் இருந்தாங்க. மந்தனா 6 ரன்னுக்குலாம் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. பட் டேனி ஒரு பக்கம் பொறுமையாக ஆட அவங்க கூட வந்து எலிஸ்பெரி செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. எலிஸ்பெரி தான் பிடிச்சி எல்லா யூபி பவுலர்ஸும் பிரிச்சுட்டாங்க. என்ன ஷாட்டு ஒவ்வொரு ஷாட்டும் எப்பா அவங்க அடிச்ச நாக்கால ஆர்சிபி 180 ரன் அடிச்சிருந்தாங்க. இவன் அடிச்சா வின்னு யூபிஆர்எஸ் வந்தாங்க. நேப் கிரீவி செம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் ஆனால் பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியல. மேட்சை திருப்பி விட்டுட்டாங்க. அவங்க அடிச்சு அடி தான் இந்த மேட்சை மாற்றி விட்டுருச்சு. இந்த ரன் அவுட் ஆள் தாங்க மேட்ச் சூப்பர் ஓவர் வரையும் போச்சு. நான் மட்டும் இல்லை ஃபேன்ஸ் கூட எதிர்பார்க்கல இந்த மேட்ச் சூப்பர் ஓவர் வரையும் போவோன்ட்டு. கிம் கார்ட்லாம் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் போல வந்தாங்க. ஒரு 4 கூட கொடுக்கலங்க. ஒரு 4 கொடுக்கல, ஒரு 6 கொடுக்கல. செம்மையாக ஒரு போட்டு போயிட்டாங்க. 8 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. 9 ரன் தான் டார்கெட்டே. ஆர்சிபி ஈஸியாக சேஸ் பண்ணுறோன்னு பார்த்தா சோப்பி ஒரு ஓவரில் ஆடவே முடியல யாராலையும். சோப்பி அந்த மாதிரி ஓவர் போட்டாங்க. எனக்கு வருத்தப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஃபைனலி யூபிஆர்எஸ் ஜெயிச்சிட்டாங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச் யூபிஆர்எஸ் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. மந்தனா வந்தது பதில் எலிஸ் பெரிய வந்து ஈஸியாக வின் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்ப்போம்.